கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த மறைதிரு அறிஞர் அகஸ்டின் சட்டச்சீராக அவர்களுடைய ஆறுதலிக்கும் ஸ்தோத்திர ஜெப கூட்டம் தொடங்க இருக்கிறபடியால் இங்கே வந்திருக்கின்ற சபை குருமார்கள் மற்றும் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையுடைய மேலாள் செயலாளர்கள் யாவரும் முன்பதாக வரும்படி மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கின்றோம். ஆயர்கள் மற்றும் மேலாள் செயலாளர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் காரியம் குறிசத்தில் இருக்க பொறியாளர் தியாகராஜன் அவர்களும் அந்த பிரபாகரன் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு கூட நான் அழைக்கிறேன். வீடியோ எடுக்கணும். ஷூட் பண்றியா? டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நான் ஒரு இது கூட இருக்காமல் தட்டி தடுத்து போகிறாங்க. கண்ணு தூக்கிங்களா ஒன்றும் சொல்கிறதுக்கு நல்ல ஃபோன் நல்ல நாமம் உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் டாக்டர் அகஸ்டின் சதீஷன் அவர்களுடைய ஆண்டவரை நாம புகழ்ச்சிக்கின்றோம். தொண்ணூத்தி 5வது கீர்த்தனை நாம் எழுந்து நின்று பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கலே எனக்கு என்ன குறைவுன்னு சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என இருக்கையிலே என என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என இருக்கையிலே என என்ன குறைவுண்டு நீ சொல்
வேத வாசிப்பு மனிதர் அவர்கள் மாசிரியர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 13 வரை. நாளிலே முதலாவது வாசகமாக தெரிந்து கொண்ட வேதப்பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 18 முடிய. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டிருப்போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் பேச்சுங்கள் என்றது. ஜலதர் ஐயா அவர்கள் நடத்துவார்கள். நாம் அனைவரும் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கொள்ளாப்புக்கு பயப்படேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஜெப வேலையில் உடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் நாடி வந்திருக்கிறோம். அருமையான தகப்பன் ஐயா அவர்களை நான் இழந்து ஒருவருடைய காலங்கள் இம்மட்டும் எவ்விதராக எங்களை ஆண்டவரே, என்னுடைய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாருக்கும் இது மாற்றங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமை ஐயா அவர்களை இழந்திருக்கிற எங்களுக்கு தேவன் நீர் ஒருவர் மாற்றமே நாங்கள் அளிக்க முடியும். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நீர் அவர்களுக்கு காட்டின இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நல்லதொரு ஆசிரியராக, ஆயராக, ஆண்டவர் திருச்சபையிலே குடும்பத்திலே எல்லாவற்றிலும் சாட்சி நிறைந்த இறை ஊழியத்தை ஆண்டவரை நிறைவேற்றும்படியான வாய்ப்பை நீர் அவர்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரம அழைப்பதில் ஏற்று உன்னோடு கூட இருக்கிற வாழ்வு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். உலகம் கொடுக்கின்ற வண்ணமாக நான் கொடுப்பதில்லை, என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து செல்கிறேன் என்று சொன்னவரே, உலகம் அருளக்கூடாத சமாதானம், அமைதி, ஆறுதலை உண்மையான தாய் அம்மாவர்களுக்கும் அருமை பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் வந்திருக்கிற உற்சார உறவுகள் நண்பர்கள் யாவருக்கும் தேவனின் அருள்படியாக நாங்கள் சொல்கிறோம். நம்முடைய வருகையின் நாட்களிலே நாங்கள் முகமுகமாய் தகப்பனை காண்போம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் கடற்சரை செய்யும் வந்திருக்கிற அருமையான மாய பெருமக்கள், திருச்சபையின் தலைவர்கள், உற்சார உறவுகள், நண்பர்கள், சபை குடும்பங்கள் யாவரையும் தேவன் ஆறுதல்படுத்தி கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்களை மாற்றவும் ஆண்டவரை தொடர்ந்துபடிய இறை திறமைகளை தாங்கும்படியாக நினைச்சிருக்கிறோம். தோத்திர ஜெபம் இறை பிரசனம் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய இறை கரத்தினாலே எங்கள் ஒவ்வொருடைய கவலைகளை மாற்றணும். அருமையான ஸ்தோத்திரப்பட்ட ஜெப கூடுகையை தேவன் நாமை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தும் இறை பிரசனத்திற்கு தாங்கும்படியாக வந்து கொண்டிருக்கிற உறவுகள், உற்சார நண்பர்கள் யாவரும் சேர்க்கும்படியாக ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம்.